செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அதற்கு எதிராக இந்த வழக்கை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்த நிலையில் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளிலும் அந்த வழக்கு தொடர்பாகவும் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரம். 2006 முதல் 11ஆம் ஆண்டு வரை அமைச்சர்களாக இருந்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி இருவரும் திருவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு மறு ஆய்வு செய்யக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்தவிடை தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தார். இந்த வழக்குகளில் வாதங்கள் எல்லாம் முடிந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகளில் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் இருவரையும் விடுவித்து திருவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் புதிதாக குற்றச்சாட்டை பதிவு செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் சாட்சி விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் நீதிபதி திருவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் தினசரி அடிப்படையில் இருவர் மீதான வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இருக்கிறார். இந்த வழக்கில் வரும் 9ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசுவை பொறுத்தவரை அவர் 11ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி ஆஜராகவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அன்றிலிருந்து இருவரும் மீதான வழக்குகளை தினசரி அடிப்படையில் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் தென்னரசுவை பொறுத்தவரையும் வருமானத்திற்கு அதிகமாக 76.40 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதே போல KKSSR ராமச்சந்திரனை பொறுத்தவரை வருமானத்துக்கு அதிகமாக 44.56 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தங்கம் தென்னரசுவும் 2023ஆம் ஆண்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் விடுவிக்கப்பட்டிருந்தனர். அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மதியழகன், தற்போது இந்த இருவர் மீதான வழக்கை மீண்டும் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரியான நகர்வுகள் இருக்கும்? இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இருவரும் விடுவிக்கப்பட்டிருந்தார்களே தவிர விடுதலை செய்யப்படவில்லை. ஒரு வழக்கை முழுமையாக விசாரித்து அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று தீர்ப்பளிக்கும் பட்சத்தில் அது விடுதலை என்று கணக்கில் கொள்ளப்படும். ஆனால் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற மனுவை ஏற்றுக்கொண்டோ அல்லது விசாரணை அமைப்பு தாக்கல் செய்கிற அறிக்கையின் அடிப்படையிலோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த வகையில் இவர்கள் இருவருமே விடுவிக்கத்தான் பட்டார்கள். அதனை தான் தற்பொழுது நீதிபதி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அந்த விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்திருக்கிறார். இதனை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு இருக்கிறார். எனவே நீதிபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தேதியில் இருவரும் அங்கு ஆஜராக வேண்டும். ஆஜரானதில் இருந்து இந்த வழக்கில் ஏற்கனவே எத்தனை சாட்சிகள் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும். இந்த விசாரணையை தினசரி அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்று அவர்களுக்கான சட்ட நிவாரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே இதே போன்று ஒரு வழக்கில் தான் அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து அந்த விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. பின்னர் அமைச்சர் பெரியசாமி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உத்தரவிற்கு தடை பெற்றுக் கொண்டதை போல இவர்களும் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகிய இருவருமே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கான சட்ட வாய்ப்புகளும் இருக்கின்றன.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.